ஓசூர் அருகே முக்கால முனிவர் அகத்தியர் பீடத்தில் உலக அழிவை தடுக்க ஆடி அமாவாசையில் வேள்வி யாகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அஞ்சட்டி அடுத்த கடுகநத்தம் கிராம மலையில் உள்ள முக்கால முனிவர் அகத்தியர் பீடம் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் உலக பேரழிவுகளில் இருந்து தடுக்கும் அமைதி எங்கும் நிலவிடவும் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நாளை வியாழக்கிழமை வேள்வி யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகம் உலகில் மனித மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் நலமுடன் வாழ வேண்டியும் நாடுகளுக்கிடையே போர் பதற்றங்கள் தணிந்து அமைதி நிலவ வேண்டும். இங்கு மேற்கொள்ளப்படும் மகா யாகத்தில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களும் சாந்தியை ஏற்படுத்த நமது அகத்தியர் சித்தர் பீடம் சித்தமாகியுள்ளது. இந்த மகா யாகத்தை நடத்துவதற்கு புகழ்பெற்ற ஸ்ரீ அகத்திய மகசிவ பிரம்மஸ்ரீ நாடி ஜோதியார் முத்துலிங்கம் அவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் குருக்கள் வருகை தர சம்மதம் அளித்துள்ளார். இந்த நிலையில் 24/7/2025 நாளை வியாழக்கிழமை அன்று 7 மணிக்கு ஆடி அமாவாசை உலக மகா யாகம் நடத்தப்பட உள்ளது. இந்த யாகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் எல்லோரும் வந்திருந்து பங்கேற்று ஸ்ரீ அகத்திய முனிவரின் அருள் பெற்று நலம் பெற்றிடுக என கிருஷ்ணன் என்கிற கமலமுனி சித்தர் அகத்தியர் சீடர் அருள் செய்து வேண்டி விரும்பியுள்ளார். கிருஷ்ணன் என்கிற கமலமுனி சித்தர். இங்க என்னுடைய சொந்த பூர்வீகம் இங்க திமாநாட்டி கிராமம் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். இப்ப இந்த ஆலயம் இங்க அஞ்சட்டி தாலுகா கடுகுநத்தம் கிராம மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் முக்கால முனிவர் ஸ்ரீ அகத்திய சித்தர் பீடத்துல இந்த உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இது சித்தர்கள் என்னன்னா, இது எப்படி நான் இங்க வந்தேன், இது சித்திரப்படம் எதுக்கு இங்க அமைஞ்சிச்சு என்பதையெல்லாம் வரலாறு இந்த வீடியோ சொல்றேன். இந்த சித்தாண்டபுரம்ன்ற ஊர் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கோயில் முன்பகுதியில இருக்கு. அதுக்கு சித்தர்கள் ஆண்டபுரம் காலப்போக்கில் மருவி சித்தாண்டபுரம்ன்ற பேர் வந்துச்சு. அந்த சித்தர்கள் ஆண்டபுரத்துக்கும் இந்த சித்திர பீடத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. புகைகள் சித்தர்கள் வாழ்ந்தது அறிகுறி புகைகள் இருக்கு. அது புகைகள் அறிகுறி கண்டதான் இந்த சித்திரப்படங்க அமைஞ்சிருக்கு. இங்க எல்லா பக்தர்களும் எல்லா ஊர்களிலும் எல்லா தேசத்துல பக்தர்களும் இங்க வராங்க. நோய் நொடின்னு வராங்க. அதுக்காக இங்க எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு போறாங்க. சில விஷயங்கள் பிள்ளைச்சூன் இருக்கு, காத்துக்கிறப்பக்கும் ஏதோ நோய்கள் இருக்கு. எல்லா நோய்களுக்கும் இந்த அகத்திய மாரிசியும் தீர்வு கிடைக்கும். எல்லா பக்தர்களும் வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்கு. ஒரு வேள்வி நடத்துறேன். வேள்வினா எதுக்காக இந்த வேள்வி நடத்துறேன்னா, இந்த உலக போரில் தடுக்கிறதுக்காகவும் உலக வைரஸ் நோய்கள் தடுக்கிறதுக்காகவும் ஒரு மனிதனுக்கு உடல்ல 4448 நோய்களை தடுக்கிறதுக்காகவும் ஒரு யாகம் இங்க நடைபெறுகிறது. இந்த யாகம் எங்கிருந்து செய்யறாங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் அங்க குருகள் இங்க யாகத்தை நடத்துறாங்க. நாளைக்கு அந்த யாகம் ஆக்ரோஷனும் ஸ்தம்பனம் வேதனம் வசியம் என்ற 1008 மூலிகையால இங்க யாகம் நடக்கிறது. இந்த யாகம் எதுக்காக முன்ன சொன்ன மாதிரி இந்த உலக போரிலிருந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த உலக அழிவிலிருந்து காக்கிறதுக்காகவும் மனித உடம்புல 4448 நோய்களை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் ஒரு மனிதனை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் அது கொண்டுதான் இந்த யாகம் இந்த அகத்தியர் மலையில் அகத்திய சித்திரப்படத்தில் நடக்குது. வேணும் அந்த பக்தர்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா கடுகுநத்த கிராம மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் முக்கால முனிவர் அகத்திய சித்தர் பீடத்தில் தான் இந்த யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்தை எல்லா பக்தர்களும் கலந்துக்கணும். அதாவது 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கோள்கள், பஞ்சபூதம் 5, 21 நேத்திரங்கள், 32 குருமார்கள், 22,000 நாடி நரம்புகள், தமிழ் எழுத்து 247 எழுத்துகள், 7 சக்கரங்கள் கொண்டதுதான் ஒரு மனிதனுடைய உடல் ஆகும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது சித்தபுருஷன் அகத்தியர் கண்டறிஞ்சார். அந்த ஒரு மனிதன் உடலவே இங்க யாகமா நடத்திட்டு இருக்கோம். இது எல்லா 27 நட்சத்திரம் உள்ள மக்களும் 12 ராசி 27 நட்சத்திரம் உள்ள மக்களும் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். அவங்க நோய் நொடிகள் விட்டு விலகும், பிழிச்சுழிந்த விலகும், கந்திருஷ்டி விலகும், 4448 நோய்களுக்கும் இது அருமருந்தாக இந்த யாகத்தை நான் இந்த சித்திரப்படத்துல நடத்திட்டு இருக்கோம். சுவாமி வேறொன்ற பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு
அந்த இறைவன் அருளை பெற்று ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, உங்களை நான் நாடி வராங்க. ஒரு சிலருக்கு இதுதான் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? அது எங்களால சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் சித்தர்கள் எங்களுக்கு என் குருமார அகத்தியா மாரசி சொல்லியிருக்காரு. அவங்க கை நாடியை பிடிச்சி பார்க்கும்போது அவங்க என்ன நோய்கள் இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே அந்த அகத்தியா மாரசி வழியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வழியாக மக்களுக்கு தீர்வும் இங்க இருக்கு சாமி. இந்த பில்லி சூனியம் அப்படின்னு செய்யறாங்கன்றதுல அதில் உண்மையிலேயே நடக்குதா இல்ல எப்படி? இல்ல இருக்கு சாமி. எல்லாத்துலயும் சித்த பிரச்சனைகள் கண்டறிஞ்சிருக்காங்க. பில்லி சோனி ஏவல் எல்லாமே இருக்கு. அது பில்லி சோனின்றது சித்தர்கள் ஓலைச்சுவடி வழியாக எழுதி வச்சிருக்காங்க. அது எப்படி அதை வழிவகுத்து கொடுக்கணுன்றதும் கண்டறிஞ்சிருக்காங்க. அதுபோல் நாம இதுக்கு நன்மைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இது தீமைக்கு எல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக வேண்டாம், நன்மைக்காக மட்டும், இந்த உலக நன்மைக்காக மட்டும் நம்ம செயல்படுத்துறோம் சாமி. இதுல ஒரு சிலர் அது உண்மையே கிடையாது, அது தேவைக்கு மாதிரி சும்மா தான் செய்யறாங்க, அது பலிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இல்ல, அது முறையா கையாண்டால் முறையா பழிக்கும். சித்த புத்தகம் சும்மா எதுவும் எழுதி வைக்கப்படல, எல்லாம் எழுதி வைக்கிறது. அது முறையாக பிரிஞ்சு பயன்படும், நிச்சயமா பயன்படுத்தலாம், நடக்கும். இறைவனுடைய வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது என்ன செஞ்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க, அது உண்மைதானே? இல்ல சாமி, இறைவனே கட்டுப்படுத்தலாம். அதுதான் மந்திரங்கால் மதிமுக்கால். மந்திரத்திலாம் மாங்க உழாது, மூலிகையால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். உலக பிரபஞ்சத்துல ஒரு அறிவு உள்ள செடி கொடி தாவரங்கள் மூலிகளை கொண்டு உலகம் என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியும். அது சித்தர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இது சொல்ல போனா மந்திரத்துல மாங்காய் விழாது, தந்திரத்துல தேங்காய் விழாது, கல்லால் அடித்தாதான் விழும். கல்லால் அடித்தால்தான் விடும். அதுதான் மந்திரத்திலும் மாங்காய் விழாது. அப்ப மந்திரங்கால் மதிமுக்கால் என்பது மந்திரத்துல எந்த மாங்காய் விழாது. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லா மாந்திரிகவாதிகளும் இன்னைக்கு கொண்டு மாந்திரிகத்துல நான் கட்டு உடைக்கிறேன். மந்திரத்துல மாங்க விழாது. அது மூலிகால மட்டும் தான் செய்ய முடியும். மூலிகை மட்டும் தான் சக்தி இருக்குது. பிரபஞ்சத்தோட சக்தி, கிரகிக்கிற சக்தி, ஆக்குற சக்தி, அழகிற சக்தி மூலிகை மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் கூட செஞ்சிருக்கேன். அகத்தியா மாரசி, கணபதி, முருகப்பெருமான் மூவரும் இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்காங்க. இவங்க மூலிகை கொண்டு தான் செஞ்சிருக்காங்க. அதான் ஏட்டு சொர்க்கா கூட்டுக்காகாது, பேப்பர்ல சொர்க்காது கூட்டுக்காக குழம்புக்காக ஆகாது. அது போல கல்லால் செய்யற விக்கிரகங்களுக்கெல்லாம் சக்தி கிடைக்காது. ஏன்னு கேட்டா, இந்த செடி கொடி தாவரங்கள் ஒரு அறிவு இல்ல செடி கொடி தாவரங்களை தான் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிற சக்தி அந்த செடி கொடி தாவரங்கள் மட்டும் தான் இருக்கு. அதுதான் பிரபஞ்சத்தை கிரகிச்சு வைக்கும். அதுல உருவாக்கப்பட்டதான் அகத்தியா மாரசி, சித்தப்புரசரும், முருகப்பெருமானும், கணபதியும் உருவாக்கி வச்சிருக்கும். இதுக்கு பேரு தேவ பூதாலயம் என்ற அழைக்கப்படுற மூலிகை. தேவ பூதாலயம் என்பது தேவரம் ஒரு 33 கோடி தேவர்களும் அந்த மூலிகைகள் தான் குடியிருப்பாங்க. அதுலதான் கொண்டுதான் அந்த இறைவனுடைய வடிவமைச்சு இந்த ஆலயத்துல வழிபட்டு வரப்பாங்க. இந்த இடத்தை செலக்ட் பண்றத அவருடைய குருநாதராக அகத்திய மாரசி தான் செலக்ட் பண்ண சொன்னாரு. அதாவது இன்னொரு விஷயமும் இதுல சிறப்பு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த உலகத்துல திருச்சக்கரத்தால் யாரும் ஆலயம் அமைக்கப்படல. எல்லாம் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கோயில் அமைச்சிருக்காங்க. அது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. திருச்சக்கரமே கோயில் அமைஞ்சிருக்கு. திருச்சக்கரத்துல செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி அந்த இறைவனை வச்சு வழிபடுவாங்க சில ஆலயங்கள்ல. ஆனா இந்த ஆலயமே திருச்சக்கரம் உருவாகினாலும் இந்த சித்திரப்பீடம் தான் உருவாகிருக்கு. இதனுடைய அமைப்பு. அது மட்டும் இல்ல, வாராகி அம்மன் அங்க இருக்காங்க. வாராகி அம்மன் எப்படி ஆகாங்க, எட்டி மரத்தால் தான் உருவாக்கியிருக்கு. எட்டி மரத்தால்னா ஆதிபராசக்தியினுடைய அவதாரம் தான் எட்டி மரம். அது மட்டும் இல்லாம இப்ப பல ஆண்டுகள் முன்பெல்லாம் கோர்ட்டு, ஸ்டேஷன், ஜெயில் எல்லாமே கிடையாது. இப்ப இடையில வந்துதான் இதெல்லாம். அப்ப எட்டி மரத்தில் உட்காந்து முன்னோர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. சொன்ன எல்லாமே மக்களும் ஒத்துப்பாங்க. அதுல எல்லாரும் சரின்னு போயிடுவாங்க. அப்ப அதுதான் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வெட்டி மக்கள் தீர்ப்பு தான் நடந்தது. இப்ப காலப்போக்கில் தான் ஸ்டேஷன், ஜெயிலும் சொல்லி வந்திருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் அந்த ஆதிபராசக்தியினுடைய அவதாரத்துல மரத்தில் உட்காந்துதான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அது போல நான் இப்ப அந்த வாராகி தேவியை வெட்டி மரத்தால் செஞ்சிருக்கேன். ஒரே மரத்தால் வெட்டி மரத்தால் செஞ்சிருக்கேன். அது ஆக்ரோஷனும், ஸ்தம்பனம், வேதனம், வசியம் 1008 மூலிகையால அந்த அம்மனுக்கு எண்ணாபிஷேகம் செஞ்சிருக்கேன். ஆக்ரோஷம் கொடுத்துருக்கேன். அதோட சிறப்பும் இந்த இடத்துல சித்திரப்படத்துல அமைஞ்சிருக்கு சாமி. வேணுன்ற பக்தர்கள் அந்த அம்மனை வழிபட்டு அந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி போகலாம். இங்க இருக்கிற முருகர், சித்தர், விநாயகர் எல்லாம் அது நீங்களா செஞ்சது? ஆமா சாமி, நாங்க இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது தான். வேற எங்கேயும் நாங்க உருவாக்கல. இங்கே சிறப்பியில கொண்டு நாங்க அந்த மூலிகையில கொண்டு இங்கே உருவாக்கப்பட்ட சிறப்பு தான் இங்க சாமி. உங்களை பார்க்கணும்னா என்னென்ன சிறப்பான நாட்கள்ல பார்க்கலாம்? எப்பவுமே நான் இந்த இறைவனுடைய ஆலயத்தில் எப்பவுமே இருப்பேன். வர பக்தர்கள் எப்ப எனி டைம் பார்க்கலாம். இந்த டைம்ல பார்க்கலாம். அவங்க வரும்போது வர டைம்ல போன் நம்பர் இருந்தா கால் பண்ணிட்டு வரலாம். இல்ல இல்ல, இங்க சிறப்பான பூஜைகள் செய்யறது என்னென்ன நாட்கள்? அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் சிறப்பு பூஜை நடக்கும். சிறப்பு பூஜை ஏகம் நடைபெறும். எப்பவுமே அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல ஏகம் வளர்த்துறாங்க. அந்த மூலிகைகளை கொண்டு எல்லா பக்தர்களும் கலந்துக்கிறாங்க. வேற பக்தர்கள் இனிமேல கலந்துக்கலாம்.
ஐயா உங்க பேரை சொல்லிட்டு அப்படியே உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. சாமி, என்னுடைய பேரு கிருஷ்ணநடிகர கமலமுடிச்சித்தர், முக்கால முனிவர், ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சீடனாகிய கிருஷ்ணகிரி கமலமுடிச்சித்தர் என்னுடைய பெயர். என்னுடைய மொபைல் நம்பர் 8110052651. இந்த நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சாமி.